கோடம்பாக்கத்துக்கும் கோலிவுட்க்கும் என்ன தாத்தா சம்பந்தம்? சொல்றேன்டா கண்ணா. காலிவுட்னு சொன்னா தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. கோடம்பாக்கத்துக்கு தான் சினிமா கடைசியா வந்துச்சு. முதல் படம் புரசவாக்கத்தில் இருந்துச்சு, அப்புறம் கோயம்புத்தூர்ல எடுத்தாங்க, அப்புறம் சேலத்தில் எடுத்தாங்க, எல்லா இடத்துலையும் எடுத்து கடைசியாக தான் வேர்ல்டு வார் டைம்ல தான் உங்களுக்கு கோடம்பாக்கத்துக்கு படம் வருது. ஆனா அப்படியே இந்த படத்தோட ஒரு சினானிமஸ் ஆயிருது. ஹாலிவுட் மாதிரி காலிவுட் அப்படின்னா கோடம்பாக்கத்துக்காக தான் அந்த கே. கோடம்பாக்கம் ஃபார் இயர்ஸ் கோலிவுட்டோட என்ட்ரி கேட் கோடம்பாக்கம் தான். இளையராஜா ஃபர்ஸ்ட் டைம் ஹார்மோனியம் கொண்டு வந்தது இங்கே தான். ரஜினி ஃபர்ஸ்ட் சிகரெட்டு தூக்கி போட்டு பிடிச்சது இங்கே தான். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் கட் சொன்னது இங்கே தான். ஆஸ்கருக்கான தொடக்க புள்ளி இங்கே தான். ஆனாலும் இந்த ரயில்வே கேட் பிரச்சனை இருக்கு. ரயில்வே கேட் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இருக்கவங்க அந்த பக்கம் போக முடியல. இல்லை முக்கியமாக எல்லா ஸ்டூடியோவும் அந்த பக்கம் மாட்டிக்கிச்சு, கோடம்பாக்கத்தில் மாட்டிக்கிச்சு. ஆக்டர்ஸோட வீடெல்லாம் இந்த பக்கம் மாட்டிக்கிச்சு. ஸோ ஏசி இல்லாத கார். ஸோ அதில் வந்து இந்த ஆக்டர்ஸ் டெய்லி வந்து இந்த ரயில்வே கேட்டில் நிற்கிறப்ப அவங்கள பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் சேருவாங்க. இதில் ஒரு முக்கியமான சம்பவம் என்னென்னா, எங்கள் வீட்டு பிள்ளையில் வில்லனா வருவார் நம்பியார். அவர் எம்ஜிஆர் ஒரு சவுக்கை வச்சு அடி பின்னிடுவார். ஸோ மக்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம். ஸோ ஒரு வாட்டி நம்பியார் வந்து உட்காந்து, கார் ஏசி இல்லை, அதனால கார் ஜன்னலை திறந்து விட்டு உட்காந்துருக்கப்ப 4 ஆள் வந்து எங்கள் வாத்தியார் அடிக்க செய்கிற, வா கீழே இறங்க, வா பார்த்துடலாம் ஒரு கை. நம்பியாரே பயந்துட்டாராம். ஸோ தமிழ்நாடு முக்கியமான வில்லன் பயந்த இடங்கள் வந்து இந்த ரயில்வே கேட்டு.